எஸ் வணக்கம் மக்களே, வணக்கம் நண்பர்ஸ். இன்னைக்கு நம்ம G5ல ரிலீஸ் ஆன கோசே முனுசாமி வீரப்பன் அப்படின்ற ஒரு சூப்பரான டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். அரசியல்வாதி மாதிரி மேடையில் ஏறி உங்களுக்கு அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நாடகம் போட்டுவிட்டு கடைசியில் ஆட்சிக்கு வந்த உடனே மக்களுக்கு நீ செய்ய மாட்டாங்க. அப்படி வீரப்பன் நான் அல்ல, சொன்னத்தை காப்பாற்றக்கூடிய வீரப்பன் நான். வந்து இந்த டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ் ஃபுல்லாகவே உண்மை சம்பவங்களையும் உண்மையான ஆடியோ வீடியோ ஃபுட்டேஜஸும் நக்கீரன் டீம் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண எக்ஸ்க்ளூசிவ் டாக்குமெண்ட்ஸையும் வச்சு தான் இந்த டாக்குமெண்ட்ரியே ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மூவி கிடையாது. இது வந்து ஃபுல்லாகவே வேற ஒரு கேரக்டரை வீரப்பனாக ப்ளேஸ் பண்ணி அங்கே நடிக்க வச்சு பல தேவையில்லாத கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு இது வந்து ஒரு வெப் சீரிஸாக கொண்டு போக கிடையாது. இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ். இது வந்து வீரப்பன் தன் வாயால் சொல்லப்பட்ட சில உண்மைகளையும் பல உண்மைகளையும் அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் வாயால் சொல்லப்பட்ட உண்மைகள் வந்து அங்கே ஃபீல்டில் வேலை செஞ்ச ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வச்சு இன்டர்வியூ பண்ணி அங்கே நடந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்து G5ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான இவ்வளோ முக்கியமான ஹிஸ்டரியிலேயே மறக்கப்பட்டு இருக்கிற ஒரு உண்மையை டீம் வந்து நமக்கு எடுத்து போட்டு ஒரு டாக்குமெண்ட்ரியாக கொடுத்துருக்கிறதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, சில உண்மைகள் வெளியே வராமையும் போயிருக்குது, சில உண்மைகள் வெளியே வந்து மறைக்கப்பட்டிருக்குது. அதிலிருந்தவங்களுக்கு எந்த வகையான ஒரு தண்டனையும் கிடைக்கல அப்படின்றத வந்து நம்ம நம்ப முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ரிவ்யூவாக சொல்கிறத விட இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, நான் இந்த 4 மணி நேரம் ஒரு மொத்தம் 6 எபிசோடு இருக்குது. சீசன் 1ல் 6 எபிசோடு இருக்குது. இதில் எல்லா எபிசோடும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஓடுது, ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே ஓடுது. இது எல்லாமே பார்க்கும்போது உனக்கு கோர்வையாக நீங்கள் எல்லாம் உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியரான ஸ்டேட் கிடைக்கும். இதில் ஹிஸ்ட்ரியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த இங்கே நம்ம ஊரில் நம்ம பக்கத்தாடி இங்கே சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில், இங்கே கேரளா கர்நாடகா ஃபாரஸ்ட்டில் இங்கெல்லாம் என்ன நடந்துச்சு, இங்கிருந்த மக்கள் என்னென்னலாம் இன்னல்கள் ஆரம்பிச்சாங்க, நம்ம இது வரைக்கும் கருப்பின மக்களுக்கு நேர்ந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்து நம்ம புக்கில் படிக்கிறோம், நம்ம நிறையா டாக்குமெண்ட்ரியாக பார்க்குறோம், நிறைய வெப்சீரிஸாக பார்க்குறோம். இதெல்லாம் வெளிநாட்டில் நடந்திருக்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம ஊர் மக்களுக்கே, நம்ம பக்கத்தாடியே நடந்த மக்களுக்கே என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்குது, என்னென்னலாம் நடந்துட்டு இருந்திருக்குது, இப்போ அந்த மக்களெல்லாம் எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இந்த டாக்குமெண்ட்ரி முழுசாவே வீரப்பன் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற போர்ட்ரை பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு அங்கே இருந்த மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன் அப்படின்னா, அங்கே வந்து அவங்க பல பிரச்சனைகள் வந்து தங்களுக்கு வந்தாலும் அதை வந்து ஓவர் கம் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் அதுலேருந்து மக்கள் வந்து மீண்டு வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்களால அந்த சம்பவங்களை வந்து மறக்கவே முடியாமல் ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னுமே அந்த பிரச்சனையில், அதாவது அந்த ஒர்க் ஷாப் அப்படின்ற அந்த வீரப்பனை பிடிக்கிறதுக்கான போலீஸ் குரூப் எல்லாம் போட்டிருந்த அந்த ஒர்க் ஷாப்பில் சிக்கி தவிச்சு பல மக்கள் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. பட் வந்து அவங்க இன்னும் அந்த பழசை மறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டத்தோடு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் பட்சத்தில் அங்கே வேலை செஞ்ச ஆஃபீஸர்ஸுக்கு வந்து மெடல்ஸும் பதவி உயர்வுகளும் அவங்களுக்கு வந்து அவார்ட்ஸும் ரிவார்ட்ஸும் கொடுத்து அவங்க வந்து வேற ஒரு பொசிஷனில் இப்போ இருக்கிறாங்க அப்படின்றத கேட்கும்போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து இந்த டாக்குமெண்ட்ரி கொடுக்கும்போது இன்னும் அந்த மக்கள் வந்து அதே இடத்துல தான் இருக்காங்க, அவங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, இன்னும் அவங்களால அந்த ரணத்தை மறக்க முடியல. என்ன வந்து இது எல்லாம் பண்ணினவங்க வந்து இப்போ இன்னும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது புரிஞ்சுது. இது வந்து போலீஸ் சைடில் மட்டும் இருந்து இந்த பிரச்சனைகளெல்லாம் மக்களுக்கு வரல, வீரப்பன் சைடில் இருந்தும் மக்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்குது அப்படின்றது அது வீரப்பனே சொல்கிறாரு. வீரப்பனே பல விக்டிம்ஸை வந்து கொண்டிருக்கிறாரு. விக்டிம்ஸ்னால் வீரப்பனை காட்டு கொடுக்கப்பட்ட பல பொதுமக்களை வந்து, அவங்க ஊர் மக்களை வந்து வீரப்பனே வந்து சுட்டு கொண்டிருக்கிறாரு. பல பேர்த்து வெட்டி இருக்காங்க. கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட கொலைகள் வந்து வீரப்பன் செஞ்சிருக்காரு. இந்த டாக்குமெண்ட்ரி உங்களுக்கு பார்க்கும்போது புள்ளி விவரங்கள் தெளிவாக இருக்கும். ஏன்னா வந்து இது எல்லாமே நக்கீரன் டீமோட எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜஸ், எக்ஸ்க்ளூசிவ் டாக்குமெண்ட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஃபைல்ஸ் வச்சு தான் இது வந்து ஃபுல்லாகவே இந்த டாக்குமெண்ட்ரியே பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கிற டேட்ஸும் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கிற நண்பர்களும் வந்து முழுக்க சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அண்ட் வந்து நான் இந்த டாக்குமெண்ட்ரி நீங்கள் எல்லாம் ஏன் போய் பார்க்கணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பார்க்கும்போது இந்த எல்லாம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் பார்த்துட்டு இருப்போம்ல, அங்கே போய் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதர் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குதும், அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்தவித உதவியும் தரப்படலை, சரியாக கொடுக்கல அப்படின்றது தான் அவங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. அதுவும்
இந்த நல்லா ஒரு ரீச் போய் அது மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் அது நமக்கு சந்தோஷம் தான். அண்ட் வந்து இதில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பண்ணின போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இன்னும் வந்து எந்த தண்டனைக்கும் உட்படுத்தப்படாமல் அவங்க இன்னும் வந்து பெரிய போஸ்டிங்கில் தான் இருக்காங்க அப்படின்றது இன்னும் ஒரு மனசுக்கு வலி தரக்கூடிய ஒரு விஷயந்தான். அண்ட் வந்து அதுவும் என்ன அப்படின்றத பார்த்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சா இந்த டாக்குமெண்ட்ரி மூலமாக அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நூற்றுக்கணக்கான மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம வந்து பேசக்கூடிய விஷயந்தான், பார்க்கக்கூடிய விஷயந்தான். நம்ம என்ன தான் பொழுதுபோக்கு சினிமா ஒரு பக்கம் பார்த்தாலும் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ் எடுக்கும்போது தான் நம்ம மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றது நமக்கே தெரிய வருது. இது வந்து மறைச்சே கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் வந்து இது ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் வைக்கும்போது தான் நமது பின்காலத்து சங்கதிகள் வந்து அதை பார்த்து என்னங்கிறது தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். அண்ட் வந்து இந்த படத்தை இந்த வெப் சீரிஸை நீங்கள் எல்லோரும் போய் மறக்காமல் தவறாமல் G5ல பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.